ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நான் உங்கள் கருணா பேசுகிறேன். நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஓகே, ஸோ எஸ்டர்டேஸ் எபிசோட் வாஸ் அ லிட்டில் எமோஷ்னல். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எல்லோரும் ஹார்ட் ப்ரோக்கன் இமோஜிஸு அண்ட் ஃபீலிங் வெரி சேட். ஐயோ கிருஷ்ணாவுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஏன் நானே இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஐ ஃபெல்ட் இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட் டச்சிங் அந்த மாதிரி. பட் ரியல் லைஃப் இஸ் ஆல்வேஸ் எமோஷ்னல், ரைட்? ஸோ யாரோ ஒருத்தங்க மட்டும் ப்ளீஸ் ஹாப்பி எண்டுங்க கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் என்னென்னா, இது நான் நரேட் பண்ணுற ஸ்டோரியோ இல்லை நான் இமேஜினேட் சொல்கிற ஸ்டோரியோ கிடையாது. இது கிருஷ்ணாவோட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நான் உங்கள் முன்னாடி கொண்டு வர்றேனே தவிர என்னால் என்னால் டைலாக்ஸ் மட்டும்தான், அந்த சீன் சுற்றி என்ன பேசியிருப்பாங்க, என்ன பேசியிருந்தால் நல்லா இருக்கும்னு டைலாக்ஸ் மட்டும்தான் நான் எழுத முடியுமே தவிர ஐ கான்ட் சேஞ்ச் தேர் லைஃப்ஸ், ரைட்? அது ஐ எம் நாட் பிரம்மா டு சேஞ்ச் எவ்ரி திங். ஓகே, ஸோ அவங்க கொடுத்த சீனுக்கு நான் கொஞ்சோண்டு எமோஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்கள எனக்கு சொல்ல முடியும். ஐ கான்ட் அவங்க லைஃப்பில் ட்ராஜடி இருக்குன்னா ட்ராஜடியாக தான் சொல்ல முடியும். அவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்குன்னா ஹாப்பினஸ் சொல்ல முடியும். அவங்க லைஃப்பில் ரொமான்ஸ் இருக்குன்னா ரொமான்ஸ் பற்றி சொல்ல முடியும். அது தாண்டி நான் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது ஆக்சுவலாக சோட்டு அண்ட் கிருஷ்ணாவோட லைஃபு ட்ராஜடி எண்டிங் தான் நினைக்கணும். பட் ஸ்டில் தே ஆர் இன் டச் வித் ஈச் அதர். இது நான் தெலுங்கில் சொல்லலை. ஆமாம், இன்றைக்கி கூட ஷீ இஸ் இன் டச் வித் சோட்டு. அப்பப்போ பேசுவாங்க, தே ஷேர் இப்போ கூட பர்த்டே விஷஸ் சொல்லிப்பாங்க. அண்டு அவங்க சில்ட்ரன் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க, பர்த்டே விஷஸ் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. அவங்க லவ் அப்படி எவ்வளோ தூரமாக போனாலும் அவங்க நடுவில் இருக்கிற அந்த லவ் அப்படியே இன்னும் இருக்குது. பட் ஃபியூ சிச்சுவேஷன்ஸ் அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஸோ அது நான் என்னது நம்ம இப்போ ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே தென் ப்ரீவியஸ் எபிசோடில் ஆக்சுவலாக சோட்டு ஒரு சோட்டுக்காக கிருஷ்ணா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போடலான்னு நினச்சாங்க. பட் சோட்டு அவங்க மேட்சஸ் பற்றி சொன்னதும் மறுபடியும் கிருஷ்ணா அவங்க மறுபடியும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போட்டுட்டாங்க. சோட்டு எவ்வளோ கேட்டாலும் இது ஏதோ சொல்லணும்னு சொன்னல, அது என்னன்னு எவ்வளோ கேட்டாலும் கிருஷ்ணா சோட்டுக்கு என்னன்னது சொல்லவே இல்லை. ஸோ அண்ட் இந்த பக்கம் இப்படியே அந்த பெயின்லேயே கிருஷ்ணாவோட லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். இப்படியே 1 month கழிச்சிரும். 1 monthக்கு அப்புறம் என்ன, சோட்டு அவங்க ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்ணணும் இல்லையா? ஷீஸ் அவங்க பிஜி கம்ப்ளீட் ஆகுது. ஷீ இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் ஹர் எஜுகேஷன் பிஜி இன் தட் பிளேஸ். ஸோ அது ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது அவங்களுக்கு. சம்ஹவ் 1 monthல அவங்க ப்ராஜெக்ட் வைவா எல்லாமே முடிஞ்சுது. எம்சிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் கூட வந்துச்சு. ஸோ சோட்டு இஸ் an PG student now, PG completed full-fledged person. Okay, ஸோ அண்ட் சோட்டுவுக்கு கிருஷ்ணா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க தட் நீ பிஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நான் உங்கள் ஊரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறேன் உனக்காக அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் கிருஷ்ணா அவங்க ப்ராமிஸ் பண்ண விதம்
இவங்க ஹெச்ஓடியாக ரிசைன் பண்ணிவிட்டு எவ்வளோ லவ் கிருஷ்ணாவுக்கு சோட்டு மேலேன்னது இங்கே ப்ரூவ் பண்ணலாம். ஹெச்ஓடின்னா எவ்வளோ பெரிய பொசிஷன் அது ஆக்சுவலாக, இல்லையா? பட் அவ்வளோ பெரிய போஸ்ட்டு கூட அவங்க ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு சோட்டுக்காக அது கூட அவங்க மேரேஜ் பண்ணுற நடுவில் இருக்கிற அந்த 1.5 இயர் கேப்பில் கூட நான் சோட்டுவை மிஸ் பண்ணவே கூடாது, அந்த எவ்ரி மூமெண்ட் நான் அவங்க கூட என்ஜாய் பண்ணணும், அந்த ஒரு சின்ன தாட்டில் இந்த ஹெச்ஓடின்னு இந்த அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு கூட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு சோட்டு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன இன்ஜினியரிங் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவாங்க கிருஷ்ணா. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி அவங்க காலேஜ் பஸ்லேயே, அவங்க ஊரில் இருந்து காலேஜ்க்கு டெய்லி ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்லேயே வருவாங்க, காலேஜ் பஸ்லேயே. ஸோ காலேஜில் அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்து அந்த காலேஜ் பஸ்ஸில் வந்து மறுபடியும் காலேஜ் கிளாஸஸ் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு இதில் இதில் அவங்க மீட் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கிருஷ்ணாவுக்கு லக்கியாக என்னென்னா எவ்ரி சாட்டர்டே ஹாஃப் டே அவங்களுக்கு எந்த கிளாஸஸும் இருக்காது. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நோ கிளாஸஸ், 0 கிளாஸஸ், லேபு கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி சாட்டர்டே லன்ச் முடித்ததுக்கப்புறம் அவங்க லீவ் அப்ளை பண்ணிக்கிட்டு சோட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சோட்டு வீட்டுக்கு போயிட்டு சோட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கலீக்ஸ்க்கும் அண்ட் டிரைவருக்கும் சொல்லி, நீங்கள் காலேஜில் ஸ்டார்ட் ஆகிறப்போ சொல்லுங்கள், நான் அங்கே பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன், மறுபடியும் அங்கே பஸ்ஸை கேட்ச் பண்ணிடுறேன். பிகாஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது இல்லையா அவங்க காலேஜுக்கு போகல, சோட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஆனதும் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு, ஹாஃப் டே லீவ் அப்ளை பண்ணிவிட்டு ஹாப்பியாக she will come to Chotu's house. Chotu's ஹவுஸில் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக அவங்க they will have some quality time. சோட்டுவோட வீடு எப்படி இருக்கும்னா இட்ஸ் லைக் ஹால், ஒரு ரூம், பெட்ரூம், அது பெட்ரூம்னு நினைக்கலாம், டைனிங் ரூமு, பெட்ரூம் எல்லாமே அதுதான் அவங்களுக்கு. ஹால் இருக்கும், நடுவில் ஒரு ரூம் இருக்கும், அது பக்கத்தில் கிச்சன் இருக்கும். பெட்ரூம்னு ஸ்பெஷலாக ஒன்றும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ரூம்ஸு, 3 ரூம்ஸ், அந்த மாதிரி ஒரு வீடு அவங்களது, ஓன் ஹவுஸ் தான். ஸோ ரொமான்டிக்காக பேசுகிறதுக்கு அங்கே எதுவும் இருக்காது. ஓகே, பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பிரதர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ கேஷுவலாக, பட் என்னென்னா ஒரு அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அన్న ஒரே ஒரு இன்டென்ஷன் தவிர ஏதோ அவங்க மைண்டில் ஒன்றும் கிடையாதாங்க. ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வருவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காஃபி, கிருஷ்ணாவுக்கு சோட்டு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காஃபி குடிக்கிறதுக்குள்ளே டிரைவர் கால் பண்ணுவான், தட் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த காலேஜ் அப்படின்ட்டு. சொன்னதும் அவங்க வந்து 2 பேரும் சோட்டு அண்டு கிருஷ்ணா வந்து இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. பஸ் வந்ததும் பாய் சொல்லிவிட்டு கிருஷ்ணா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இது ரோட்டீனாக போயிட்டே இருக்கும். 6 months கழிச்சிரும். 6 months கழிச்சதுக்கப்புறம் சோட்டு ஐடிலாம் உட்காந்துட்டே இருப்பாங்க வீட்டில். அப்போது கிருஷ்ணா கேட்பாங்க ஒரு நாள், ஏன் நீ ஐடிலாம் எதுவும் பண்ணாமல் இவ்வளோ படிச்சுட்டு சும்மா வீட்லேயே இருக்க? உங்கள் அண்ணா எப்படியோ உன்னை வெளியே ஊருக்கு போவிட மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். கல்யாணமே இங்கேயே இந்த ஊர்லேயே பண்ணணும்னு பார்க்குற ஆள் உன்னை எப்படியோ ஹைதராபாத்து, புனே, மும்பை இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எப்படியோ சென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது லோக்கலில் இருக்கிற டிகிரி காலேஜ்லையாவது நீ லெக்சரராக ஜாயின் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணா சோட்டுவுக்கு. அப்போது சோட்டு, ஓகே நான் அண்ணாவை கேட்டு சொல்கிறேன், அண்ணா ஓகே சொன்னாங்கன்னா நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு, வேணும்னா நான் பேசட்டுமா உங்கள் அண்ணா கூட கிருஷ்ணா கேட்பாங்க. அப்போது சோட்டு, இல்லை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. சரின்னு நெக்ஸ்ட் டே அவங்க அண்ணா கிட்ட சோட்டு கேட்பாங்க, தட் அண்ணா நான் ஐடியலாக இருக்கேன்ல, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, நானும் காலேஜில் அப்ளை பண்ணுறேன் லெக்சரர் ஜாபு அப்படின்வாங்க. அவங்க அண்ணா சரி அப்போது
ஓ அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. இங்கே என்னென்னா மேட்சஸ் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஃப்யூ பீப்புள் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்யூ பீப்புள் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஃப்யூ என்னென்னா ரொம்ப ஜாஸ்தியாக டவுரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மேரேஜ் வந்து போஸ்ட்போண்ட் ஆகிட்டே இருக்குது. எந்த மேட்சும் செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இவங்க வந்து ஒரு காலேஜில் அப்ளை பண்ணுவாங்க, லெக்சரர் ஜாப் வந்துடும், ஹாப்பியாக அவங்க ஜாப் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா கிருஷ்ணாவை இப்போ வரைக்கும் சோட்டு எவ்ரி சாட்டர்டே வீட்டில் இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டுட்டே இருப்பாங்க ஸ்பெண்ட் பண்ண டைமு. பட் இப்போ காலேஜுக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு ஹாஃப் டே லீவ் கொடுக்க மாட்டாங்களே. எவ்ரி சாட்டர்டே லீவ்னால் அவங்களுக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல உனக்கு காலேஜில் லீவ் கொடுக்கலன்னா என்ன, நானே உன் காலேஜுக்கு வர்றேன் ஆஃப்டர்நூன்ஸ், உனக்கு கிளாஸஸ் இருக்கா, பரவாயில்ல, ஒரு கிளாஸ்க்கு நடுவில் இன்னொரு கிளாஸ் பிரேக் இருக்கும் இல்லையா, ஒரு கிளாஸ் பிரேக் இருக்கும் சோட்டுவுக்கு. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நோ ப்ராப்ளம், அந்த ஒரு கிளாஸ்க்காக அந்த ஒரு 1 ஹவர்க்காக நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லீவ் வச்சேன். எவ்வளோ லவ் இருக்குது கிருஷ்ணாவுக்கு சோட்டு மேலே. அவங்க கிளாஸஸ்க்கு போவாங்க, பட் அவங்களுக்காக ஸ்டாஃப் ரூமில் கூட வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா சோட்டுக்காக. அவ்வளோ பாசம் இருக்கும் சோட்டு மேலே கிருஷ்ணாவுக்கு. ஸோ அப்படியே அவங்க லைஃப் 1 இயர் ஆயிரும், 1.5 இயர். இந்த 1 இயரில் என்னென்னா கிருஷ்ணாவோட ஸ்டூடெண்ட்டு மேரேஜ் ஒன்று செட்டில் ஆயிரும். ஒரு நாள் அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணதும் ஓகே வர்றேன்னு எல்லா ஸ்டாஃபு வந்து எஸ் ஸ்டூடெண்ட் ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணலாம். பட் அந்த மேரேஜ் என்னென்னா மிட் ஆஃப் த நைட்டில் இருக்குது மேரேஜ். ஸோ நைட் மேரேஜ் வேறு. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்லுவான், ஐயோ நைட் மேரேஜ், என்னால் அவ்வளோ தூரமாக வந்து இங்கே எங்கே ஸ்டே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ சோட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தட் இப்படி எல்லோரும் இப்படி வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது சோட்டு, ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இத்தனை நாளாக நம்ம எப்போவும் ஒரு நைட்டு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணதே கிடையாது, வை டோன்ட் யூ ஐ மீன் இந்த சான்ஸை நம்ம ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க சோட்டு கிருஷ்ணாவை. அப்போது கிருஷ்ணா, சரி எங்கள் ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா சரின்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டே சண்டே, ஸோ சாட்டர்டே மேரேஜு. ஸோ அவங்க ஹஸ்பண்டை கேட்பாங்க தட் நாளைக்கு இப்படி என் ஸ்டூடெண்ட்டோட மேரேஜ் இருக்குது, ஸ்டாஃப் எல்லோரும் இப்படி மேரேஜ்க்கு போகணுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நான் நாளைக்கு நைட்டு மேரேஜ்க்கு அட்டெண்ட் பண்ணணும். ஸோ லேட் நைட் மேரேஜ் இல்லையா, ஸோ அதுக்கு தான் நாகலக்ஷ்மி உனக்கு தெரியும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க என் ஸ்டூடெண்ட்டு, அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ சண்டே இல்லையா நெக்ஸ்ட் டே, ஸோ பையனை ரெடி பண்ணணும், ஸ்கூல் அனுப்பணும், இந்த வேலை எதுவும் இல்லைலாம். ஸோ ஓகே யுவர் விஷ் அப்படின்னுவாங்க அவங்க ஹஸ்பண்ட். சரின்ட்டு ஹாப்பியாக சோட்டுவுக்கு எஸ் நான் வர்றேன், இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சாரீ நகை எல்லாமே எடுத்துகிட்டு சோட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நல்லா ரெடி ஆகிட்டு மேரேஜ்க்கு அட்டெண்ட் பண்ணுவாங்க. மேரேஜ் முடியறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ சோட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணாக்காக. கிருஷ்ணா லேட் நைட் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா அவங்க வீடு எப்படி இருக்கும்னு. ஸோ அவங்க அண்ணா அம்மா அப்பா வந்து ஹாலில் தூங்குவாங்க. அந்த நடுவில் இருக்கிற ரூம் பெட் மேலே கிருஷ்ணா அண்ட் சோட்டு தூங்குவாங்க. பட் என்னென்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. பிகாஸ் அவங்க வாஷ்ரூம்க்கு போகணுன்னா இல்லை ஏதாவது வேணும் தண்ணி குடிக்க போகணுன்னா கூட அவங்க அந்த ரூமை க்ராஸ் பண்ணிட்டு தானே போகணும். ஸோ அதுவும் புது வீடு புது பிளேஸு, ஒரு சோட்டு அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு விஷயம் தவிர ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது சோட்டு அவங்க கிருஷ்ணாவோட கையை பிடிச்சிட்டு, நான்
அப்போது நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி நீ ஏதோ சொல்லணும்னு நினச்ச, பட் நான் சொன்னதுக்கப்புறம் நீ அந்த விஷயம் சொன்னாமல் தாண்டிட்ட, இன்றைக்காவது ஒரு சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது கிருஷ்ணா இப்போ கூட அந்த மேட்ரை ஹைட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க கிருஷ்ணா. பட் சோட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க என்னன்னது. அப்போது சோட்டு ஓப்பன் அப் ஆகிட்டு, ஆமாம் அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த நீ ஓப்பன் பண்ணதும் உனக்கு ஃப்ளேவர் வந்துச்சு இல்லையா, ரூம் ஸ்ப்ரே எல்லாம் போட்டிருக்கேன், ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் உனக்காக நான் ஒரு ஃபன் ஸ்டெப் உனக்கு என் லவ் எவ்வளோ அப்படின்னது தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கலான்னு நினச்சேன். பட் நீ மேட்ச் பற்றி சொன்னதும் அந்த ஸ்டெப் பின்னாடி எடுத்துட்டேன் அப்படின்வாங்க. சொன்னதும் சோட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. ஐயோ அப்படின்ட்டு. ஆனதும் வை நாட் நவ் அப்படின்னு சோட்டு கேட்பாங்க. பட் கிருஷ்ணா, நோ, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் நவ். அது அப்போது அந்த மூமெண்ட்டில் நினச்சேன், பட் இப்போது இல்லை அப்படின்னு டைரெக்டாக சொல்லிடுவாங்க சோட்டுவுக்கு கிருஷ்ணா. சரின்னு எப்படியோ அந்த ரூம் கூட கன்வீனியன்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ சோட்டு கூட ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சம் லேட் நைட் அவங்க வந்ததே லேட் நைட்டு, ஏர்லி மார்னிங் ஹார்ஸில் ஒரு 1 hour தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஸோ சடன்னாக கிருஷ்ணா எழுந்திரிச்சிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னதும், சரி நீ ஃப்ரெஷ் ஆக, நான் காஃபி குடிக்கிறேன், காஃபி குடித்ததுக்கப்புறம் போ அப்படின்னு அவங்க அம்மா கூட சொல்லுவாங்களா. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படியே ஆகிட்டே இருக்கும். பையன் அம்மாவுக்கு ரொம்ப அட்டாச்சாக, அவனால் அம்மா இல்லைன்னா பையனால் இருக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு 7th class வந்ததுக்கப்புறம் கூட அப்படியே இருப்பான் கிருஷ்ணாவோட பையன். ஸோ வீட்டில் இருந்து ஒரு ப்ரெஷர், கிருஷ்ணாவோட சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாதுப்பா, வீட்டில் இருந்து ஒரு ப்ரெஷர். பையனாக இருந்து இப்படி உன் பின்னாடியே சுற்றணும், அம்மா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இப்படி இருந்தானா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அவன் ஒரு பையன், பொண்ணு இல்லை, இப்படியா வாழ வைப்பேன் அது இதுன்னு எல்லோரும் அவங்கள கிருஷ்ணாவை ஸ்கூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இல்லை, நீ நெக்ஸ்ட் இயரு பையனை ஹாஸ்டலில் வைக்கிறேன், அவனுக்கு தெரியணும் அம்மா இல்லாமல் வாழணும், அவனுக்கு தெரியணும் பாயாக இருந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபோர்ஸ் இருக்கும், பையனை தூரமாக வைக்கணும், ஹாஸ்டலில் வைக்கணும்னு. இந்த பக்கம் சோட்டுக்கு மேரேஜ் செட்டில் ஆச்சு. சோட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தட் ஷாப்பிங்கில் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும் வரணும், அண்டு ரெடி பண்ணுறது கூட அவங்க தான் பண்ணணும், கிருஷ்ணா தான். சோட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நான் எந்த பியூட்டிஷியன்னு நான் கால் பண்ணலை, நீ தான் எனக்கு பியூட்டிஷியன், நீ தான் சாரீ கட்டணும், நீ தான் அந்த குங்கும திலக்கம் வைக்கணும், நீ தான் எல்லாமே நீ தான் பண்ணணும், நான் எந்த பியூட்டிஷியனும் வேணாம் எனக்கு இப்படின்னு கூட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஒரு பக்கம் சோட்டு. பிகாஸ் சோட்டு வாண்டட் அந்த ஹாப்பி மூமெண்ட், அவங்களுக்குன்னு இருக்கிற எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ்லேயும் கிருஷ்ணா இருக்கணும் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர, கிருஷ்ணா நான் இது சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், அவங்க எவ்வளோ பெயின் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ ஸ்க்வீஸ் ஆயிடுவாங்கன்னது மட்டும் திங்க் பண்ண மாட்டாங்க சோட்டு. ஓகே. ஸோ இந்த மேரேஜ் செட்டில் எவ்ரி ஷாப்பிங்க்கு போகணும், என்ன சாரீ செலக்ட் பண்ணணும், அப்புறம் எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாமே எனக்கு கிருஷ்ணா தான் பண்ணணும்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க சோட்டு. ஸோ கிருஷ்ணா ஓகே நீ ஹாப்பியாக இருக்குன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க காலேஜில் நல்ல ரிசல்ட், அவங்க 13 years ஆஃப் அந்த காலேஜ் 13 years ஆயிரும், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு. அந்த 13 yearsல வராத ஒரு ரிசல்ட்டு கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் வரும், பாஸ் பர்சன்டேஜ். ஸோ அதுக்குன்னு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்காது, ஒரு எதுவும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ கிருஷ்ணா என்ன ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சனாக
அவங்களுக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டட் ஜாஸ்தி இல்லையா. ஸோ அந்த காலேஜில் பாலிட்டிக்ஸ் கூட ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோட்டுக்கு சொல்லாமலே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க கிருஷ்ணா அந்த காலேஜில். கொடுத்துட்டு இன்னொரு 15-20 டேஸில் அவங்க அந்த காலேஜில் இருந்து கூட கிளம்பி போயிடணும். ஸோ அப்போது அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க சோட்டுவுக்கு தட் நான் இப்படி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. சோட்டுக்கு ரொம்ப கோவம், யூனோ ஹர்ட் ஆயிடுவாங்க, கோவம் வந்துடும், என்னென்னமோ அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். நான் என் கல்யாணம் முடியறது வரைக்கும் நீ என் பக்கத்துலேயே இருப்பேன்னு நினச்சேன், நான் என்னை இப்படி விட்டுட்டு போயிடுவியா, இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க சோட்டு கிருஷ்ணா மேலே. கிருஷ்ணா எனக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது உனக்கு தெரியும், அங்கே பாலிட்டிக்ஸ் நடக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது சோட்டு ப்ளீஸ் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பட் மேரேஜ் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சோட்டுவுக்கு கிருஷ்ணா. ஸோ ஒரு ஃபைன் டே சோட்டுவுக்கு கல்யாணம் நடந்துடும். சோட்டுக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே எல்லாம் வாட் யூ சே, சாரி கட்டுறது, பாராணி போடுறது, எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு லவ்வராக, ஒரு லவ்டு பர்சனாக இல்லை, ஒரு தாயாக எல்லாமே அவங்க பக்கத்தில் இருந்து பண்ணுவாங்க கிருஷ்ணா சோட்டுக்காக. எவ்வளோ பெயின் இருப்பான், ஐஸில் இந்த வாட்டர் வந்துகிட்டே இருக்கும், யாருக்கும் தெரியாமல் அது அப்படியே அந்த அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த டியர்ஸை ஸ்வாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாத்ரூம்குள்ளே போயிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் அவங்க ஐயோ அது நம்மளால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஐ திங்க் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் வாட் கிருஷ்ணா இஸ் கோயிங் த்ரூ இல்லையா. ஸோ எஸ், எங்களுக்கு புரியுது கிருஷ்ணாவோட அந்த ஹார்ட் ப்ரோக்கன் பாயிண்ட் என்னது புரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு புரியுது கிருஷ்ணாவோட பெயின் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோ பெயின், அவங்க ஹார்ட்டை யாரோ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பெயின் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. பட் அது ஷி டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் அபவுட் தட். ஸோ ஸ்மைல், அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் மட்டும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த பக்கம் பையன் ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டான், இந்த பக்கம் சோட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு லைஃப்பில் இருக்கிற இந்த 2 பாண்ட்ஸ் அப்படி தூரமாயிட்டாங்க சடனாக எட் எ டைம். இப்போது கிருஷ்ணாவோட சிச்சுவேஷன் என்ன, எவ்வளோ பெயின், எவ்வளோ எமோஷ்னல் மூமெண்ட் அது. சரின்னு இப்படியே போயிட்டே இருக்கும். she accepts everything, right? she is a very matured person. எல்லாமே ஆக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இதுதான் என் லைஃப் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சோட்டுவை ரொம்ப பார்க்கணுன்னு தோணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க சோட்டு. ஸோ அம்மா வீட்டுக்கு தானே போனாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கூட கிருஷ்ணா இமீடியட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க சோட்டுவை பார்க்க. ஸோ சோட்டு என்னென்னா மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ஒர்க்ஸு அது எல்லாம் பிஸி ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க கால்ஸு மெசேஜஸ் எல்லாம் ரெட்யூஸ் ஆனதும் அதுவும் பெயின் தான் கிருஷ்ணாவுக்கு. எப்போவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்களா இல்லையா, ஒரு கால் ஆகுது வரலையே அப்படி இப்படின்ட்டு. சரி இன்னும் வீட்டுக்கு வருவாங்கல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணா கேட்பாங்க, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பார்க்குறாங்களா அவங்கள, ஹாப்பியா நீ அப்படின்ட்டு. ஹாப்பி தான், பட் நீ கொடுக்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்கல அப்படின்னு. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா கொடுக்குற லவ், அண்ணா கொடுத்த லவ், நீ என் மேலே கொடுத்த அந்த லவ் கேரு அந்த சைடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு முன்னாடியே கேட்பாங்க கிருஷ்ணா. கேட்டதும் அவங்க அம்மா இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க சோட்டுவை. அப்போது சோட்டுவை கிருஷ்ணா, ஸோ
எங்கள் மாதிரி லவ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன மறந்துடுவீங்க அப்படி தானே அப்படின்னு கிருஷ்ணா கேட்பாங்க சோட்டுவை. ஹெசிடேட்டே இல்லாமல் சோட்டு அந்த ஆன்சர் சொன்னதும் கிருஷ்ணா ஹார்ட் மறுபடியும் பிரேக் ஆயிரும். எஸ், ஓம் மாதிரி லவ், ஓம் மாதிரி கேர் அந்த பர்சன் எனக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் மறந்துருப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், கிருஷ்ணாவோட ஐஸில் இருந்த டியர்ஸ் டப்பு டப்பு டப்புன்னு வந்துட்டே இருக்கும். பட் யாருக்கும் தெரியாமல் அவங்க ஐஸ் டியர்ஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஸோ ஓகே, அப்போது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க. இப்படியே ஷீஸ் ஸ்லோவாக ஷீஸ் கெட்டிங் டு கெட் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல். பட் டிப்ரெஷனில் போயிட்டே இருப்பாங்க அப்பப்போ. ஒரு நாள் இப்படியே சோட்டு கூட ரொம்ப பேசணும் போல் இருக்கும் கிருஷ்ணாவுக்கு. ஸோ கால் பண்ணுவாங்க, கால் அட்டென்ட் பண்ணுவாங்க சோட்டு. பட் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வர்ற டைம் ஆகுது, அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுவாங்க. கிருஷ்ணா என்ன சொல்ல வர்றாங்கன்னது கூட கேட்காம. சரின்ட்டு கிருஷ்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. பட் சோட்டுக்கிட்டே இருந்து எந்த ஃபோனு இல்லை மெசேஜ் வராது. சரின்னு சோட்டு பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா கிருஷ்ணா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜஸ் போடுவாங்க. மெசேஜஸ் பார்க்குறாங்க தவிர ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சோட்டு. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பக்கத்துலேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இவங்க சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே கிருஷ்ணா ஹேஸ் லாஸ்ட் ஹர் மைண்டு. அங்கே என்ன சுச்சுவேஷனில் சோட்டு இருப்பாங்கன்னது திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் வர்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, மேபி சேர்ந்து லஞ்ச் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க பக்கத்தில் இருக்காங்களோ, இது எதுவும் ஆப்சண்ட் ஆஃப் மைண்டில் மெசேஜஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. ஸோ சோட்டு மெசேஜ் பார்க்குறாங்க, ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கிருஷ்ணாவுக்கு ரொம்ப கோவம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணதும் சோட்டு கட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் கால் பண்ணுவாங்க, மறுபடியும் கட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 4-5 டைம்ஸ் கண்டினியூஸ் கால்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சோட்டுக்கு ரொம்ப கோவம் அந்த மொபைலை எடுத்துகிட்டு கொஞ்சம் பக்கமாக ஒரே ஒரு டைலாக், அவ்வளோதான். கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட்லி இன்டு டிப்ரெஷன். ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் மை லைஃப் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். கிருஷ்ணா ஹேஸ் லாஸ்ட் ஹர் லைஃப் கம்ப்ளீட்லி. அந்த ஒரு வார்த்தைக்கு கம்ப்ளீட்டாக டிப்ரெஷனில் போயிடுவாங்க கிருஷ்ணா. ஒரு 3-4-5 months கழிச்சிருக்கு அப்புறம் கிருஷ்ணா ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க. தட் எஸ், அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், நானும் வாழணுமே என் பையனுக்காகவாவது, நான் ஏன் ஜாபுக்கு கூட போகாமல் வீட்டில் இருக்கேன், இல்லை எனக்குன்னு ஒரு வேலை தேவை, நான் வெளியே போனால் தான் நான் செட் ஆகுவேன், இல்லைன்னா இப்படியே டிப்ரெஷனில் இருந்துருவேன் அப்படின்ட்டு அவங்கள எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ஷி வில் பவுன்ஸ் பேக். கிருஷ்ணா இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பவுன்ஸ் ஆயிடுவாங்க. மறுபடியும் பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு காலேஜில் ஜாப் தேடிக்கிட்டு மறுபடியும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஷீல் ஸ்டார்ட் ஹர் நியூ லைஃப் அண்ட் ஷி வில் டிசைட், எஸ் எனக்கு லைஃப்னால் என்னன்னு புரிஞ்சிச்சுப்பா, யாரையும் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணக்கூடாது, யாராவது நம்ம லைஃப்பில் வர்றாங்கன்னா அவங்க பிடிச்சிச்சா ஓகே, அவங்க கூட எவ்வளோ வரைக்கும் இருக்கணும் ஒரு லிமிட் ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளேயே இருக்கணுமே தவிர அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி போகக்கூடாது இனிமே அப்படின்னு அவங்க லைஃப்பில் ஃபியூ டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் டிசைன் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணா. ஸோ இவ்வளோ பவுண்ட்ரிஸு இவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண கிருஷ்ணாவுக்கு அம்மு அவங்க லைஃப்பில் எப்படி வந்தாங்க, வாட் ஹேப்பன்ட் இன் ஹர் லைஃப் அப்படின்னது
நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.